நீங்க தொடர்ச்சியாக விஜய் பத்தியும் தாவேக்கா பத்தியும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அவருடைய இமேஜ் எங்கேயுமே சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தரவு கிடைச்சிருக்கு. நேற்று கூட சில பத்திரிகையாளர்கள் அதை எக்ஸல்ல பதிவு பண்ணியிருக்காங்க. விஜய் அவருடைய அந்த மாநாடு நடக்கும்போது டிஆர்பி ஆனது அதிகமாக எல்லா சேனலுக்கும் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் அந்த மாநாட்டை விரும்பி பார்த்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே கூட நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, டிவிக்கே விட பவர் தெரியாம நம்ம பேசிட்டோமோ. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுடைய மாநாடு, மரங்களின் மாநாடு. இப்போ சீமான் அவர்களையும் என்டிகேவையும் பொறுத்தளவில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது இப்போ கிராமங்களை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கிராமங்கள், இயற்கை, விவசாயம், தற்சார்பு பொருளாதாரம், இந்த மாதிரியான இஷ்யூஸாக கையில் எடுக்கிறாங்க. இது அவங்கள பொறுத்தளவு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான், அவங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகிருக்கு. இப்போ அந்த விஷயத்தை இந்த எலெக்ஷன் வரும்போது இன்னும் அக்ரெசிவாக பண்ணுறாங்க. தமிழ்நாடை பொறுத்தளவில் ஒரு பெரிய செக்ஷன் மக்கள், விவசாயிகள், கிராமம் சார்ந்த மக்களை நம்ம கம்ப்ளீட்டாக புறக்கணிக்கும். பெருசாக மீடியாவில் பேசுறதில்ல, அரசியல்வாதிகள் அவங்கள பற்றி பேசுறதில்ல, அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எதுவும் செய்கிறதில்ல, அவங்களோட பிரச்சனைகளை நம்ம பேசுறதில்ல, கண்டுக்கிறதே கிடையாது, அப்படியே ஒதுக்கி வச்சுருக்கணும். ஸோ இப்போ பெருசாக கவனிக்கப்படாத மக்கள், அவங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்குதுல்ல, அது பெரிய ஒரு விஷயம். பொலிட்டிக்ஸ்குள்ள என்வாரன்மெண்ட் சார்ந்த விஷயங்களை உள்ள கொண்டு வராங்கல்ல, அது ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தான். ஸோ அரசியலுக்குள்ள முக்கியமான ஒரு செக்மெண்ட் அவங்க உள்ள கொண்டு வராங்க பாருங்க. இந்த ஆங்கிளில் மற்ற கட்சிகள்லாம் பேசலையே. ஸோ இவங்க அதை பண்றாங்க. தமிழ் பொலிட்டிக்ஸ்ல புதுசாக சில விஷயங்கள் அவங்க பண்றாங்க இல்லையா, இது நல்ல ஒரு விஷயம் தான். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நீங்க தொடர்ச்சியாக விஜய் பத்தியும் தாவேக்கா பத்தியும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அவருடைய இமேஜ் எங்கேயுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தரவு கிடைச்சிருக்கு. நேற்று கூட சில பத்திரிகையாளர்கள் அதை எக்ஸல்ல பதிவு பண்ணியிருந்தாங்க. விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சஸ், அதுக்கப்புறம் அவருடைய மாநாடு சம்பந்தமான விஷயங்கள்லாம் போடும்பொழுது அதிகமான வியூவர்ஸ் வராங்க, நிறைய பார்வையாளர்கள் அதை விரும்பி பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. டிஆர்பி, அதாவது அதுதான் சேனலுடைய அந்த ரேட்டிங் ஃபிக்ஸ் பண்ணும். அப்படி விஜய் அவருடைய அந்த மாநாடு நடக்கும்பொழுது டிஆர்பி ஆனது அதிகமாக எல்லா சேனலுக்கும் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் அந்த மாநாட்டை விரும்பி பார்த்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விக்கிரவாண்டி மாநாட்டை விட மதுரை மாநாட்டை தான் அதிகமான மக்கள் விரும்பி பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தரவுகள் சொல்றதாக அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் சீமான் அவர்களோ அல்லது மற்ற பத்திரிகையாளர்களோ உங்களை போன்ற ஊடகங்கள் நிறைய பேர் பேசினாலுமே விஜய் அவர்களுடைய தாவேக்காவுடைய அந்த ஸ்டேச்சர் குறையாம அப்படியே மெயின்டைன் ஆகுதா, அதிகமாகுதா, எப்படி பாக்குறீங்க? அதான் இப்போ நேற்று இன்னைக்கெல்லாம் ட்விட்டர்ல சில நண்பர்கள் டேக் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்க டிவிக்கேவை விமர்சிச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்க, முதல் மாநாட்டை விட 2வது மாநாட்டுக்கு வரவேற்பு கம்மியா இருக்குன்ற மாதிரிலாம் பேசுறீங்க. ஆனா இப்ப பாருங்க, டிஆர்பி ரேட்டிங்லாம் வெளியாயிருக்கு. நார்மலா தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு வரக்கூடிய டிஆர்பி ரேட்டிங்கை விட 3 மடங்கு அதிகமாலாம் வருது. ஸோ அப்ப உங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பாவமா இருக்கு, நீங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க, ஆனா நாங்க எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற கருத்துக்களை நண்பர்கள் பகிர்ந்தாங்க, என்னையும் டேக் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே கூட நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, டிவிக்கே விட பவர் தெரியாம நம்ம பேசிட்டோமோ, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசணும்னு விருப்பம் தான். ஆனா அது உண்மை கிடையாது. இவங்க சில டேட்டாவை பார்த்து இவங்களா ஏமாந்துட்டு இருக்காங்க. இப்ப டிவிக்கேவை பொறுத்தவரை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த டிஆர்பி ரேட்டிங்கை பத்தி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப நியூஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு, அப்புறம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஜிஇசி அப்படின்ற ஒரு செக்மெண்ட் இருக்கு. ஸோ இப்ப இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட டிஆர்பி ரேட்டிங் எப்பவுமே கம்மியா தான் இருக்கும். 10, 20, 30, 40, சில நேரங்கள்ல 50 டச் பண்ணும். மோஸ்ட்லி இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஒரு 20, 30 இந்த மாதிரி டிஆர்பி இருக்கும். நான் சொல்றது இந்த தந்தி டிவி, நியூஸ்7, அப்புறம் பாலிமர், இந்த சேனல்ஸ்லாம் நான் சொல்றேன். இன்னொரு சைட்ல என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்ப சன் டிவிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 800, 900 அந்த மாதிரி டிஆர்பி இருக்கும். ஒரு காலத்துல நாங்கெல்லாம் மீடியாக்குள்ள வரும்போது 1400 அந்த மாதிரிலாம் சன் டிவிக்கு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டிராப் ஆகி இப்ப 800 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்ப லேட்டஸ்டா செக் பண்ணல, ஒரு 1 இயருக்கு முன்னாடி அந்த மாதிரி இருக்கும். விஜய் டிவி எடுத்துக்கிட்டோம்னா அரௌண்ட் ஒரு 500, 600 அந்த மாதிரி இருக்கும். இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நியூஸ் சேனல்ஸையும் என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நியூஸ் சேனல்ஸுக்கு அரௌண்ட் 20, 30, 40 இருக்கும். அங்க பார்த்தீங்கன்னா 700, 800, 500 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த செக்மெண்ட் இருக்கு பாருங்க, என்டர்டைன்மெண்ட்ன்ற செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு செக்மெண்ட். ஸோ இப்போ என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸுக்கு ஏன் இவ்வளவு டிஆர்பி வருது? எதை நம்பி அவங்க இருக்காங்க?
விஜய் மாதிரியான சினிமாக்காரர்கள், அஜித் மாதிரியான சினிமாக்காரர்கள், சின்னத்திரை நட்சத்திரங்கள் இருப்பாங்க, ரியாலிட்டி ஷோஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் மக்கள் அதிக ஆர்வம் காட்டுவாங்க. ஸோ விஜய்க்கு பெரிய டிஆர்பி இருக்கு. அவரோட படம்லாம் போட்டா டிஆர்பி எகிரி அடிக்கும். அதே மாதிரி அவர் ஒரு ஆடியோ லான்ச் பண்றாருன்னா டிஆர்பி எகிரும். இப்ப நெல்சன் ஒரு இன்டர்வியூ பண்ணார்ல பீஸ்டுக்கு, அதுக்கெல்லாம் டிஆர்பி பயங்கரமா வரும். இப்ப என்ன நடந்திருக்கு புதுசானா, இங்க இந்த நியூஸ் சேனல்ஸோட டிஆர்பி அதிகமா இருக்கு. ஸோ அப்ப அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, விஜயோட என்டர்டெயின்மெண்ட் ஆடியன்ஸ் இங்க நியூஸ் சேனல்ஸுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. அவங்க யூஸ்வலா என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் தான் பார்ப்பாங்க, ஆடியோலாம் சதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப அந்த ஆடியன்ஸ், என்டர்டெயின்மெண்ட் ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, விஜய்க்காக இங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க. அவங்க அங்கிருந்து இங்க ஷிஃப்ட் ஆகும்போது நியூஸ் சேனல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் வந்து அதிகமாயிருக்கு. விஜயோட ரேட்டிங் ஒன்றும் அதிகமாகல. விஜய்க்கு இதே மாதிரி தான் அதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கு. அவர் ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்ணாருன்னா இதே மாதிரி தான் அதிகமா வரும். அவரோட இன்டர்வியூஸ், அவரோட படங்களுக்கு அதிகமா வரும். இப்போ ஒரே டிஃபரன்ஸ் என்ன நடந்திருக்குன்னா, என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸை பார்க்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் நியூஸ் சேனல்ஸ் பக்கம் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா விஜயோட மாநாட்டை சன் டிவியோ விஜய் டிவியோ இவங்கெல்லாம் அவங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணேன்னா அவங்க என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் இல்ல. ஸோ அப்ப அந்த ஆடியன்ஸ் எங்க வந்து பார்க்கணும், விஜயை பார்க்கணும்னா இங்க வந்து தான் பார்க்கணும். ஸோ அது பார்க்கும்போது என்டர்டெயின்மெண்ட் ஆடியன்ஸ் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஸோ டிவிக்கு என்ன பண்றாங்கன்னா, நியூஸ் சேனல்ஸை என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸா மாத்திருக்காங்க, அரசியல்ல என்டர்டெயின்மெண்டா மாத்திருக்காங்க. அதுதான் இங்க நடந்திருக்கு. இதை வச்சு ஏதோ பெருசா பயங்கரமா பிரம்மாண்டமா நடந்திருக்கு, அரசியல்ல விஜய் கலக்க போறார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன் இது அரசியல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நான் சொல்றேன்னா, இப்ப நார்மல் டைம்ஸ்ல ஸ்டாலின் அவர்கள், இபிஎஸ் அவர்களோட நியூஸை தான் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் போடுறாங்க. அப்படி நார்மலா அந்த நியூஸ் போடும்போது எவ்வளவு ரேட்டிங் வருது? ரொம்ப கம்மியா வருது. 30, 40, 20 அவங்களுக்கு ரேட்டிங் வருது. விஜய் பேசும்போது 3 மடங்கு அதிகமா வருது. ஸோ அப்ப உங்க லாஜிக் படி பார்த்தா ஸ்டாலின் அவர்களை விட, டிஎம்கேவை விட விஜய் 3 மடங்கு அதிகமா ஓட்டு வாங்க போறாரா? அதான சொல்லுதுன்னு நீங்க சொல்றீங்க. இல்ல 3 டைம்ஸ் அதிகமான ரேட்டிங் வருதுன்னா அப்ப 3 டைம்ஸ் அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா? இவங்களுக்கு 30% ஓட்ஸ் இருக்கு டிஎம்கேவுக்கு. அப்ப 3 டைம்ஸ் அதிகமான பார்வையாளர்கள் இருக்காங்க அப்படின்றதுக்காக 3 டைம்ஸ் அதிகமான ஓட்ஸ் அது கன்வெர்ட் ஆகுமானா ஆகாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்டர்டெயின்மெண்ட்ன்றது வேற ஒரு செக்மெண்ட். இப்ப இந்த பொலிட்டீஷியன்ஸுக்கெல்லாம் விஜய் மாதிரியான மாஸ் கிடையாது. விஜயை வந்து பாக்குற மாதிரி பொலிட்டிஷியன்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் நியூஸ் சேனல்ஸ்க்கு வியூஸ் கம்மியா கிடைக்குது. ஆனா இந்த என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் இருக்கான்ல, அவனும் எலெக்ஷன் வரும்போது இங்கதான் வந்து ஓட் போடுவான். அதுதான் அங்க பியூட்டி. ஸோ அதனால எலெக்ஷன்ஸ்னு வரும்போது இந்த சன் டிவி பார்க்கக்கூடிய, விஜய் டிவி பார்க்கக்கூடிய அவங்கலாம் டிவி அங்க பார்ப்பான், என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் போய் பார்ப்பாங்க அவங்க எல்லாம். ஆனா எலெக்ஷன் ஓட்டுன்னு வரும்போது இந்த பக்கம் தான் வந்து ஓட் போடுவாங்க. இப்படிதான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்ப டிஆர்பி அதிகமாகறனால ஓட்ஸ் அதிகமாகும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல ரஜினி, விஜயகாந்த் இவங்களை தாண்டி தமிழ் பொலிட்டிக்ஸ் போயிருக்காது. ஸோ அது வேற, என்டர்டெயின்மெண்ட்ன்ற கேட்டகரி வேற, இது வேற. ஸோ அதனால நம்ம ஆளுங்க போட்டு பயங்கரமா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இங்க ஒன்றும் பெரிய புரட்சி எல்லாம் நடக்கல. ஒரே விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, என்டர்டெயின்மெண்ட் செக்மெண்ட்டை பார்க்கக்கூடிய ஆட்கள் நியூஸ் செக்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. நியூஸ் செக்மெண்ட்ன்றதே ரொம்ப சின்ன ஒரு கேட்டகரி. எப்படி இந்த நம்மள மாதிரி ஆட்கள்லாம் நியூஸ் பார்ப்பாங்க பெரிய லெவல்ல, காலையிலேயே 2 பேப்பர் படிக்கிறது, குமுதம், விகடன், கல்கி, குங்குமம், அப்புறம் அந்த துக்ளக் எல்லாத்தையும் படிச்சிடுறது. அந்த ஆடியன்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து பொலிட்டிக்ஸ்ல அதிக ஈடுபாடா இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் இந்த நியூஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டகரியை அதிகமா வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்டர்டெயின்மெண்ட் ஆடியன்ஸ் உள்ள வரும்போது இதுல பெரிய ஒரு பூம் கிரியேட் ஆகுது. உடனே அதை வச்சுக்கிட்டு நியூஸ் சேனல்ஸோட ரேட்டிங்ஸ்லாம் பயங்கரமாயிருச்சு பாருங்க, அப்படி இப்படின்னு இருக்காங்க. ஒன்றும் பெருசா எக்ஸாக்டா பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படல. அங்க இருக்காலும் இங்க ஷிஃப்ட் ஆயிட்டான், அவ்வளவுதான் நடந்திருக்கு. ஸோ அதனால இதை வைத்து பெரிய அளவுல பெருசுப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. விஜய் ஃபேன்ஸை பொறுத்தளவுல அவங்க எப்பவுமே இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிரேக் ஆகுது இல்ல, அதுதான் அவங்களோட முக்கியமான ஃபோக்கஸ். விஜய் அவர்களுக்கு அதிகப்படியான சேலரி, தமிழ்நாட்டிலே அதிகமா விஜய் தான் சேலரி வாங்குறாரு. அவரு படம் எல்லா பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணிருச்சு. யூஎஸ் பாக்ஸ் ஆஃபீஸ்ல விஜய் ஒரு ட்ரெண்டை செட் பண்ணிட்டாரு. அதிகப்படியான தியேட்டர்ஸ்ல விஜய் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரியான நியூஸ் இருக்கு பாருங்க, விஜய் ஃபேன்ஸை ஹைப்பர் ஆக்கியிருந்த மாதிரியான நியூஸ். ஸோ இப்போ என்ன ஆகுது, இதையும் பார்க்கும்போது டிஆர்பி ரேட்டிங்ல விஜய் ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டார் அப்படின்னு அவங்களுக்கு அந்த லாஜிக் என்னன்னு புரியல, என்ன நடந்திருக்குன்ற விஷயம் புரியல. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டைல்ல எப்படி பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை பிரேக் பண்ணும்போது கொண்டாடுவாங்களோ அதே டைம்ல அதே ஸ்டைல்ல இதையும் கொண்டாடுறாங்க. அது போக இப்ப நம்ம மீடியா ஆட்களுக்கும் பாத்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸோட வீக்னஸ் தெரியுது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான பிட்டை போட்டோம்னா நம்ம ஆளுங்க ஹைப் ஆவாங்கன்னு தெரியுது. ரைட்டு, அப்பப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்த போடுவோன்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த வீக்னஸ் இருக்கு.
அவங்க தலைவரை ஹைப் பண்ணா குஷி ஆகிறாங்க. ரைட், அப்ப நம்ம அவங்கள குஷிப்படுத்துவோம், ஹைப் பண்ணுவோம் அப்படின்ற வேலையே பண்றாங்க. இந்த இடத்துல நம்ம பெரிய தவறு பண்ணிட்டோம். இதே வேலையை நம்மளும் பண்ணிருக்கணும். ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணோம்னா பெரிய ஒரு மார்க்கெட் இருக்காங்க, விஜய் சூப்பர். ஆமா, அந்த மார்க்கெட்டை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். நம்மளும் ஸ்டார்டிங்ல இருந்தே விஜய் சூப்பர், ரெக்கார்டை பிரேக் பண்ண போறாரு, பொலிட்டிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண போறாருன்னு பேசியிருந்தோம்னா நம்மளும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிருக்கலாம். அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம். கொஞ்சம் ரீவிசிட் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாத்தினோம்னா அங்க ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு, அதை பிடிக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம இதெல்லாம் பேசுறோம், ஆனா வந்து விக்கிரவாண்டி மாநாட்டை விட மதுரை மாநாட்டினுடைய அந்த டிஆர்பி வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட். அப்படி பார்க்கும்பொழுது அதே ரசிகர்கள் தான் இருக்காங்க, அதே ஆள் தான் ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஆனா வந்து விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு கிடைக்காத ஒண்ணு மதுரை மாநாட்டுக்கு கிடைக்குது அப்படின்னா இன்னும் புதுசான ஆட்கள்லாம் பாக்குறாங்க அப்படின்னு தான் அது தோணுதும் பார்க்கணும். என்னோட பாயிண்டே என்னன்னா, நார்மலான டிஆர்பி ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல நியூஸ் சேனல்ஸுக்கு, அது விஜய் ஸ்டாண்டர்டுக்கு அதுவே கம்மி தான். இப்ப விஜய் ஒரு 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 ஆடியோ லான்ச் பண்றாருன்னு வச்சுப்போம், அதை ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் அதை டெலிகாஸ்ட் பண்றான்னு வச்சுப்போம். அதுக்கு வரக்கூடிய டிஆர்பி ரேட்டிங்கை கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு வர டிஆர்பி ரேட்டிங் ரொம்ப குறைவு. ஸோ முதல்ல அது ஒரு விஷயம். ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரொம்ப அதிகப்படியா டிஆர்பி இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல, அது என்டர்டைன்மெண்ட் ஆடியன்ஸ் உள்ள வராங்க, அதனாலதான் நடக்குது. ஸோ இதை நீங்க எப்படி பார்க்கணும்னா, விஜயோட ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் சில நேரங்களில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், இன்னொரு படத்தோட ஆடியோ லான்ச் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கும், மேபி அடுத்த படத்தோட ஆடியோ லான்ச் இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த லெவல்ல தான் அதை நீங்க பார்க்கணும். இதை நீங்க இப்ப பொலிட்டிக்கல் ஆங்கிள் வரீங்க இல்லையா, ஸோ விக்கிரவாண்டி அந்த மாநாட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த மாநாட்டுக்கு அதிகமா வந்திருக்கு, ஸோ இதுல ஏதோ பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்குன்னு பாக்குறீங்க இல்லையா, அப்படி பார்க்காதீங்கன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த ஜம்ப் ஏற்படுத்திருக்குல்ல, இந்த ஜம்பை கிரியேட் பண்றது என்டர்டெயின்மெண்ட் ஆடியன்ஸ். ஸோ என்டர்டெயின்மெண்ட் ஆடியன்ஸால இந்த ஜம்ப் வரனால நீங்க இதை எப்படி பார்க்கணும்னா, ரைட், இப்ப பீஸ்டோட ஆடியோ லான்ச்சையும் மாஸ்டரோட ஆடியோ லான்ச்சையும் கம்பேர் பண்றோம். பீஸ்டை விட மாஸ்டரோட ஆடியோ லான்ச் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, அப்ப அதுக்கான காரணங்கள் என்ன இருக்குன்னு அனலைஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் நீங்க இதை அனலைஸ் பண்ணணும். ஏன்னா மோஸ்ட்லி இந்த ஆடியன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ஆடியன்ஸ் தான். ஸோ இதுக்குள்ள வேற ஃபேக்டர்ஸ் இருக்கும். இதை விட நீங்க பொலிட்டிக்ஸை கம்பேர் பண்ண உள்ள கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பொலிட்டிக்ஸ்க்கும் இதுக்கும் பெரிய சம்பந்தம் கிடையாது. இந்த டிஆர்பியோட இன்க்ரீஸுக்கு அரசியல் காரணம் கிடையாது, பொலிட்டிக்ஸ்க்காக வந்து ஆடியன்ஸ் கிடையாது. அதான் என்னோட பாயிண்ட். டிஆர்பி ரேட்டிங் அப்படின்றது வந்து ஓட்டாக மாறாதுன்றது அவங்க 100% ஓட்டா மாறாது. அப்படி டிஆர்பி ரேட்டிங் நிஜமாவே ஓட்டா மாறி இருக்குன்னா, இப்ப சன் டிவிக்கும் விஜய் டிவிக்கும் டிஆர்பிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்கல்ல, ரஜினி, விஜய், ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கணும். ஸோ அதனால டிஆர்பி ரேட்டிங்ஸ் வேற, இவங்களோட ஃபேம் வேற. இவங்க டிஆர்பி ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறது நிறைய ட்ராமா பண்ணுவாங்க, வேற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, அது தனி உலகம். இங்க இபிஎஸும் ஸ்டாலினும் பெருசா டிஆர்பி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஆனா எலெக்ஷன்ல அவங்க தான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுன்றது டிஃப்ரெண்ட் பால் கேம். அது அப்படி வரும்போது உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான இன்ஸ்டிடியூஷன் வேணும். களத்துல உங்களுக்கு உங்களோட அந்த அமைப்பு இருக்கு பாருங்க, இன்ஸ்டிடியூஷன், அது கீழே வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். மாவட்டம், கிராமம், அங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். வட்ட செயலாளர், நகர செயலாளர், பகுதி செயலாளர், அது இதுன்னு ஆட்கள்லாம் இருக்கணும். இந்த ஸ்ட்ரக்சர் இருந்தாதான் உங்களால ஓட்ஸ் வாங்க முடியும். டிஆர்பி ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் ஒரு 1 வீக் ஃபேமஸா இருக்கீங்கன்றதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் அது. ஸோ அது ஓட்டா 100% கன்வெர்ட் ஆகாது. அப்படி டிஆர்பி ரேட்டிங்கும் பாப்புலாரிட்டியும் ஓட்டா கன்வெர்ட் ஆகிருக்கும்னா, ரஜினி, விஜய், அர்னால்ட் ஸ்வாஸ்நேகர், டாம் க்ரூஸ், ஜேம்ஸ் பாண்ட், இவங்கெல்லாம் தான் உலகத்தை ஆண்டுட்டு இருப்பாங்க, அரசியல்வாதிகள் ஆண்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அரசியல் வேற, சினிமா ஃபேம்ன்றது வேற. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஆளுங்களுக்கு 2 எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு அந்த புரிதல் ஏற்படும். இப்ப கமல்ஹாசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் ஃபர்ஸ்ட் அரசியலுக்குள்ள வர்றாரு, அதுக்கப்புறம் அவரோட ரசிகர்கள் உள்ள வராங்க, நிறைய சின்ன சின்ன லீடர்ஸ் எல்லாம் உருவாகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கமல் குவைட் ஆகுறாரு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமல் வாயை திறக்கல, அமைதி ஆகிறாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, கமல்ஹாசன் பார்ட்டியில் இருக்கக்கூடிய அந்த செகண்டரி லெவல் ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் போய் திமுக ஐக்கியமாகறாங்க. அதுக்கப்புறம் ரசிகர்கள் சினிமா பார்த்துட்டு இருந்தவங்கலாம் இங்க வரான்ல, அவன் எடுத்த சினிமா சைட் போக ஆரம்பிச்சிடறான். ரைட்டு, நம்ம தலைவருக்காக வந்தோம், தலைவரும் குவைட் ஆயிட்டார், ரைட், நம்ம படமே பார்க்க ஆரம்பிச்சிருவோமே, அவங்களும் சினிமா பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கமலும் திமுக கிட்ட போய் ஐக்கியம் ஆயிட்டார். ஸோ எம்என்எம் அப்படின்ற இந்த கட்சி ஏற்படுத்தின இம்பாக்ட்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான். எங்க ஆரம்பிச்சாங்களோ அங்க வந்து அவங்க நிக்கிறாங்க, ஒரு இம்பாக்டும் ஏற்படுத்தல. இதுவும் அப்படிதான் இருக்க போகுது. இப்ப பார்த்தோம்னா திமுக எதிர்ப்பு சில பேச்சாளர்கள்லாம் உள்ள வந்திருக்காங்க. நான் அடிச்சு சொல்றேன், ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா கமல்ஹாசனோட கட்சி எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடிஞ்சதோ அதே இடத்துலதான் இவங்களும் போய் முடிய போறாங்க. இவங்களுக்கு ஏன்னா சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடு, அரசியல் எதுவும் கிடையாது. அதெல்லாம் இல்லாம ரொம்ப தூரம் போகவும் முடியாது. ஓகே,
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்களுடைய மாநாடு, மரங்களின் மாநாடு வந்து போட்டிருந்தாங்க. சனிக்கிழமை வந்து அது போட்டிருந்தாங்க போல. அந்த மாநாட்டுக்கு வந்த இம்பாக்ட் எப்படி பார்க்குறீங்க? ஆ முன்னாடி அதாவது ஆடு மாடுகளின் மாநாட்டுக்கும், இந்த மரங்களின் மாநாட்டுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் எப்படி? மக்களிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இப்ப சீமான் அவர்களையும் என்டிகேவையும் பொறுத்தளவுல அவங்க ஃபோக்கஸ் பண்றது இப்ப கிராமங்களை ஃபோக்கஸ் பண்றாங்க. கிராமங்கள், இயற்கை, விவசாயம், தற்சார்பு பொருளாதாரம் இந்த மாதிரியான இஷ்யூஸை கையில் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா கிராம பகுதிகளில் வாழக்கூடிய ஓட்டர்ஸை வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இது அவங்கள பொறுத்தளவு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். அவங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க அந்த மாதிரியான அரசியலை கையில் எடுத்து அவங்களோட ஓட் ஷேர் வந்து நல்லா சாலிடா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ அந்த விஷயத்தை இந்த எலெக்ஷன் வரும்போது இன்னும் அக்ரெசிவா பண்றாங்க. இபிஎஸ் அவர்களும் கிராமங்களை நிறைய ஃபோக்கஸ் பண்றாரு. ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, கிராம பகுதிகளில் நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதனாலதான் பெரிய பொலிட்டிஷியன்ஸும் அந்த சைடை ஃபோக்கஸ் பண்றாங்க, சீமானும் அதை ஃபோக்கஸ் பண்றாரு, என்டிகேவும் ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த பொலிட்டிக்ஸ் எந்த அளவுக்கு அவங்களுக்கு லாபம் தரும் அப்படின்றது நம்ம எலெக்ஷன்ல தான் நம்ம பார்க்கணும். பட் என்ன பொறுத்தளவுல ஓரளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். கிளியர் கட்டா அவங்க பிளான் பண்ணி தான் அதை பண்றாங்க. பிளஸ் அதை தாண்டி இதுக்கான தேவையும் இருக்கு, இந்த அரசியலுக்கான தேவையும் இருக்கு. தமிழ்நாடை பொறுத்தளவுல ஒரு பெரிய செக்ஷன் மக்கள், விவசாயிகள், கிராமம் சார்ந்த மக்களை நம்ம கம்ப்ளீட்டா புறக்கணிக்கிறோம். பெருசா மீடியால பேசுறது இல்லை, அரசியல்வாதிகள் அவங்கள பத்தி பேசுறது இல்லை, அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எதுவும் செய்யறது இல்லை, அவங்களோட பிரச்சனைகளை நம்ம பேசுறது இல்லை, கண்டுக்கிறதே கிடையாது, அப்படியே ஒதுக்கி வச்சிருக்கோம் நம்ம. ஸோ இப்ப பெருசா கவனிக்கப்படாத மக்கள், அவங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது இல்ல, அது பெரிய ஒரு விஷயம். ரெண்டாவது, பொலிட்டிக்ஸ்லயே இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பொலிட்டிக்ஸா தான் பாக்குறேன். பொலிட்டிக்ஸ்னு வரும்போது சும்மா இபிஎஸ், ஓபிஎஸ், ஸ்டாலின், விஜயகாந்த் அதுன்னு தான் பேசிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி சில அரசியல்வாதிகள் இஷ்யூஸையும் பேசுவாங்க. தூய்மை பணியாளர்களோட பிரச்சனைகள் பத்தி பேசுவாங்க, நமக்கு ஃபண்ட்ஸ் வரலன்னு பேசுவாங்க, இதெல்லாம் பேசுவாங்க. அதையும் தாண்டி பொலிட்டிக்ஸ்குள்ள என்வாரன்மெண்ட் சார்ந்த விஷயங்களை உள்ள கொண்டு வராங்கல்ல, அது ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தான். ஸோ அரசியலுக்குள்ள முக்கியமான ஒரு செக்மெண்ட் அவங்க உள்ள கொண்டு வராங்க பாருங்க. இந்த ஆங்கிள் மற்ற கட்சிகள்லாம் பேசலையே. மரங்கள் பத்தி, ஆறுகள் பத்தி, நதிகள் பத்தி, மலையை பத்தி இதெல்லாம் பேசல. அதையும் பொலிட்டிக்கல் ஆங்கிள் சில நேரங்கள்ல பேசுவாங்க. இந்த மாதிரி மணல் கொள்ளை நடக்குது அப்படின்லாம் பேசுவாங்க. அதை தாண்டி என்வரான்மெண்டல் ஆங்கிள் இருந்து பேசல பெருசா. ஸோ இவங்க அதை பண்றாங்க. தமிழ் பொலிட்டிக்ஸ்ல புதுசா சில விஷயங்கள் அவங்க பண்றாங்க இல்லையா, இது நல்ல ஒரு விஷயம் தான். இது எலக்டோரல் ரிசல்ட் கொடுக்குமோ கொடுக்காதோ, அதை தாண்டி இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் நான் பாக்குறேன். ஸோ அதனால இப்ப நீங்க ஸ்டார்டிங்ல ஓகே டிவிகே வர்சஸ் என்டிகேன்ற மாதிரி கேள்வி கேட்டீங்கல்ல, இது என்ன இம்பாக்டை ஏற்படுத்தும்னு. விஜயோட மாநாட்டுக்கு பெரிய கூட்டம் இருக்கலாம், பெரிய கூட்டம் வரலாம், லட்சக்கணக்கான பேர் வரலாம், ஆனா அது பெரிய பொலிட்டிக்கல் இம்பாக்ட் அது ஏற்படுத்தல. இவங்களை பொறுத்தளவுல மாநாடை பத்தி, அந்த மாநாடு சாதிச்சது என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, டிஆர்பியில் அடிச்சு நாங்க ஸ்கோர் பண்ணிட்டோம், லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க, போன மாநாட்டை விட இந்த மாநாட்டுல கூட்டம் அதிகமா இருந்தது, விஜய் பாத்தீங்கன்னா செமையா பேசினாரு, இவ்வளவுதான் அவங்களால சொல்ல முடியும். இஷ்யூ பேஸ்டா இதெல்லாம் டச் பண்ணாரு, இதெல்லாம் டச் பண்ணால இந்த மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு, இந்த இஷ்யூவை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. பொலிட்டிக்கலா அந்த மாநாடு ஏற்படுத்தின இம்பாக்ட்னா, நான் திரும்பவும் சொல்றேன், ஒன்றும் கிடையாது. அந்த இம்பாக்ட் பொலிட்டிக்கல் இம்பாக்டே ஏற்படுத்தலாம் அந்த மாநாடு. ஸோ அந்த மாதிரியான ஒரு தட்டையான ஒரு அரசியலை தான் அவர் பேசுறாரு. ஸோ அதனால நீங்க எவ்வளவுதான் லட்சக்கணக்கான நாட்டில் கூப்பிட்டாலும் உங்களுக்கு முதல்ல அரசியல் இருக்கணும். உங்களுக்கு அரசியலே இல்லாம நீங்க அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அதுதான் அங்க இருக்கக்கூடிய சிக்கல். ஸோ இங்க இவங்க கிட்ட அரசியல் இருக்கு, அது கரெக்ட் தப்பு நான் ஏத்துக்கிறேன் ஏத்துக்கல, நானே நிறைய அரசியலை ஏத்துக்க மாட்டேன் என்டிகேயோட பொலிட்டிக்ஸ், அதெல்லாம் செகண்டரி. பட் அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு. ஸோ உங்ககிட்ட ஒரு அரசியல் இருக்கும்போது அது இன்னும் பெட்டரான அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் டிவிக்கோட கம்பேர் பண்ணும்போது. ஓகே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சசிகாந்த் செந்தில் திருவள்ளூர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் வந்து திடீர்னு உண்ணாவிரத போராட்டம் வந்து இருக்க போறேன்னு சொல்லி ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு உடனடியாக தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் மேற்கொள்றாரு. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு மாநிலத்தினுடைய ஒரு தலைவர் இருக்கார், காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பிறந்தகை இருக்காரு, அவருடைய ஆதரவு எதுவும் இல்லை, மற்ற உறுப்பினர்கள் ஆதரவு எதுவுமே இல்லாம இவர் மாட்டம் போயிட்டு உட்காந்துட்டு நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்தாரு. இப்போ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. நான் உண்ணாவிரதத்தை கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தி போன் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிறாரு. இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து ஆதரவு தெரிவிக்காம இது வந்து மடைமாற்றும் செயல்,
ராகுல் வந்து அங்க வந்து ஓட்டு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க இப்படியான உண்ணாவிரதம் இருக்கும்பொழுது அதை வந்து மடைமாற்ற செயல் இது, உடனடியாக இதை வந்து வாபஸ் பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வப்பிரந்தைய அவர்கள் கோரிக்கை வைக்கிறார். என்ன நடந்துகிட்டு இருக்கு காங்கிரஸ்குள்ள, இது எப்படி பாக்குறீங்க இந்த உண்ணாவிரதம்? அதான் இப்ப பொதுவா மற்ற கட்சிகளை எடுத்துக்கிட்டோம்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே அரசியல் ரீதியான மோதல் நடக்கும். இவங்க அவங்கள விமர்சிப்பாங்க, அவங்க இவங்கள விமர்சிப்பாங்க. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஎம்சி பிஜேபி விமர்சிப்பாங்க, பிஜேபி டிஎம்சியை விமர்சிப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே தான் மோதல்கள்லாம் நடக்குது. செல்வ பிறந்தகை அவர்கள் இவரை விமர்சிக்கிறது, இவர் அவரை விமர்சிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அந்த உட்கட்சி மோதல்கள்லாம் காங்கிரஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இப்பவும் நடக்கக்கூடியது ஒரு உட்கட்சி மோதலோட ஒரு வெளிப்பாடு தான். ஆனா இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த பார்ட்டியில இன்டர்னல் டிசிப்ளின்றது எவ்வளவு வீக்கா இருக்கு. ஒரு பார்ட்டி டிசிப்ளின்றது ஒரு கட்சிக்கு வேணுங்க. பார்ட்டி டிசிப்ளின் இல்லாத ஒரு கட்சினால பெருசா ஸ்கோர் பண்ண முடியாது. இப்போ ஏடிஎம்கே மாதிரியான ஒரு பார்ட்டியில ஜெயக்குமாரோ இல்லைன்னா வேலுமணி அவர்களோ இவங்கெல்லாம் தனியா இந்த மாதிரி உண்ணாவிரதம் இருப்பாங்களா? ஒரு இஷ்யூவை கையில் எடுக்கணும்னா கட்சி கையில் எடுக்கும், கலந்து எல்லாம் ஆலோசிச்சு அந்த இஷ்யூவை கையில் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் போராட்டமோ உண்ணாவிரத போராட்டமோ ஏதோ ஒன்று நடத்துவாங்க, அந்த கட்சி நடத்தும். இங்க ஒரு இண்டிவிஜுவல் நடத்துறாரு, இங்க காங்கிரஸ் பார்ட்டியில தமிழ்நாட்டில் ஒரு இண்டிவிஜுவல் நடத்துறாரு, ஒரு எம்பி அவர். இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இதுல பார்ட்டி டிசிப்ளின் இருக்கா? ஸோ அவர் பார்ட்டியை மீறி செயல்படுறாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைமை அது வேற ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கு. 6ஆம் தேதி திருநெல்வேலியில அவங்க ஓட்டு திருட்டுக்கு எதிராக ஏதோ மாநாடு நடத்துறாங்க. ஸோ அவங்க ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க, இவர் இண்டிவிஜுவலா இன்னொரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காரு. இத பார்ட்டியோட லீடர்ஷிப் ஏத்துக்கலாமா? ராகுல் காந்தியோ அதுதான் அதான் அவலம்பிங்க. சோ நீங்க ராகுல் காந்தி என்ன பண்ணிருக்கணும்னா, பார்ட்டியோட இன்டர்னல் டிசிப்ளினுக்கு உட்பட்டு செயல்படுங்க சசிகாந்த் செந்தில் அப்படின்னு சொல்லணும். இப்ப நான் வந்து காங்கிரஸ் பார்ட்டியோட செயல்பாடு கரெக்டா தப்பா அதெல்லாம் தாண்டி இந்த கட்சிக்குன்னு ஒரு பார்ட்டி டிசிப்ளின் இருக்கணும்ல, அந்த பார்ட்டி டிசிப்ளினுக்கு உட்பட்டு தானே சசிகாந்த் செந்தில் செயல்படணும். பார்ட்டி ஒரு டைரக்ஷன்ல போகுதுன்னா அந்த டைரக்ஷன்ல நீங்க போகணும். பார்ட்டி ஒரு இஷ்யூவை கையில் எடுக்குது தமிழ்நாட்டுல, நீங்க தனியா இன்னொரு இஷ்யூவை கையில் எடுக்கிறீங்க, எடுத்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அதை வச்சு அதுக்கு அட்டென்ஷன் திரும்பணும்னு பாக்குறீங்க. இது எப்படி கரெக்டா இருக்க முடியும்? இதை ராகுல் காந்தி ஏத்துக்கிறாருன்னா இது ரொம்ப தப்புன்னு நான் பாக்குறேன். மேல இருக்க ஆட்கள் எப்பவுமே அந்த பார்ட்டி ஹைரார்கியை மதிக்கணும். இங்க தமிழ்நாட்டுல நீங்க தான் ஒரு லீடரை அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க, அப்ப அந்த லீடருக்கு உட்பட்டு இவங்க எல்லாம் செயல்படணும் இல்லையா? அவரை மீறி இவங்க செயல்படக்கூடாது. அப்படி செயல்படுறாங்கன்னா டெல்லியில இருந்து ராகுல் அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய லோக்கல் லீடரை மதிக்காம சசிகாந்த் செந்தில் அவர்கள் தனியா செயல்படுறத மேல இருக்கிற ஆள் அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. நீங்க தான் இந்த பார்ட்டி ஹைரார்கிய, பார்ட்டி ஸ்ட்ரக்சரை நீங்க தான் வலுப்படுத்தணும். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா அது பார்ட்டி ஸ்ட்ரக்சரே அது உடைக்கும், வலுவிழக்க செய்யும். உங்க தலைவரை வேற யாரும் மதிப்பா அப்புறம் நீங்க அப்பாயின்ட் பண்ண லீடருக்கு என்ன மரியாதை இருக்கு அப்புறம்? சோ அதனால இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் பார்ட்டியில ஒரு டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை, பார்ட்டி டிசிப்ளின்ற விஷயம் இல்லை. அது இல்லாத போது என்ன நடக்குதுன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்துட்டு இருக்கு. நீங்களும் மேல இருக்க லீடர்ஷிப்பும் என்ன பண்றாங்கன்னா அவங்க வசதிக்கு இன்டர்னல் பாலிடிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது. ராகுல் காந்திக்கு ஒருத்தரை பிடிக்கும், அப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் வேற ஆட்கள் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ இந்த சண்டைகள்ல இந்த இன்டர்னல் பாலிடிக்ஸ் எல்லாம் நீங்க பிளே பண்றது, இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா பார்ட்டி எப்படி டெவலப் ஆகும்? உள்ளுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்ப செல்வ பிறந்தகை அவர்கள் சரியில்லைன்னு நினைச்சீங்கன்னா நீங்க மாத்துங்க, மாத்திட்டு வேற ஒரு லீடர் அங்க உட்கார வைங்க. ஆனா அவருக்கு பவர்ஸ் இருக்கணும். அவரு சும்மா தலைவரா இருப்பாரு, ஆனா கீழே இன்னொருத்தர் அவரை மீறி செயல்படுவாரு. தலைவர் ஒரு இஷ்யூவை கையில் எடுத்து போராடுவாரு, கீழே எம்பி தனியா அவர் இன்னொரு இஷ்யூ எடுத்து கையில எடுத்து போராடுவாருன்னா இதுல என்ன கோஆர்டினேஷன் இருக்கு? ஸோ இப்ப செல்வ பிறந்தகையோட கிளைம் என்னவா இருக்குன்னா, நேஷனல் லெவல்ல ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டு அப்படின்ற முக்கியமான இஷ்யூவை கையில் எடுக்கிறார், நாங்களும் அந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறோம். சோ இதுக்கு அட்டென்ஷன் போன்றது எங்க போக்கஸா இருக்கு. இவரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் இந்த இஷ்யூவை டைவர்ட் பண்றாரு, அட்டென்ஷனை வேற சைடு திருப்புறாரு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அது நியாயம் தானே? ஸோ ஒரு பார்ட்டினா பார்ட்டிக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கணும், எல்லாம் சேர்ந்து கலெக்டிவா நம்ம முடிவெடுக்கணும். கலெக்டிவா முடிவெடுத்து தான் இதை நம்ம செய்யணும். சாதாரண ஒரு கார்பரேட் கம்பெனியில் கூட இது இருக்கும், சாதாரண ஒரு ஆஃபீஸ்ல இது இருக்கும். ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்காருன்னா மேனேஜர் வழியா வாம்பாங்க. நல்ல முதலாளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை சொல்லுவாங்க. நான்லாம் இதை பார்த்திருக்கேன். நீங்க சும்மா ஸ்ட்ரைட்டா பைபாஸ் பண்ணி முதலாளிகிட்ட போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. கரெக்டா உன்னோட ஹைரார்கி இருக்கு, அந்த ஹைரார்கி வெளியே தான் நீ எஸ்கலேட் பண்ணணும். நீ உனக்கும் எனக்கும் பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அதுக்கு நீ ஸ்ட்ரைட்டா என்கிட்ட எல்லாம் வரக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு டிசிப்ளினை நீங்க பார்ட்டிக்குள்ளேயும் வச்சிருக்கணும். இந்த மாதிரியான டிசிப்ளின் இல்லைன்னா பார்ட்டி பெருசா குரோ ஆகாது. முக்கியமான தலைவர்களுக்கு நீங்க நிஜமான பவர்ஸ் கொடுக்கணும். தலைவர்களை மீறி கீழற்காட்கள் செயல்படும் போது அதை நீங்க கண்டிக்கணும். ரெண்டாவது, சசிகாந்த் அவர்கள் பண்ணக்கூடிய இந்த விஷயம் இருக்குல்ல, இதை திமுகவும் ரசிப்பாங்களான்னு தெரியல.
ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஃபண்ட்ஸ் வரலன்னு சசிகாந்த் செந்தில் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார். இதை யார் பண்ணணும்? ஆக்சுவலா திமுக இந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க வேண்டியது யாருன்னா திமுக தான் தமிழ் மக்களோட நலனை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு தமிழ் மக்களுக்கு ஃபண்ட்ஸ் வரல அப்படின்னா அது தமிழர்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழர்களோட அந்த நலன் அங்க காம்ப்ரமைஸ் ஆகுது. இது திமுகவோட பிரதானமான வேலை. ஸோ அப்ப சசிகாந்த் செந்தில் தனியா ஒரு இண்டிவிஜுவலா அதை பண்றாரு, திமுக என்ன பண்ணுதுன்ற கேள்வியும் வரும்ல. சசிகாந்த் செந்திலை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும்ல இங்க திமுக. ஸோ திமுக இப்ப குவைட்டா இருக்காங்க. அவங்க பெருசா பாஜக எதுவும் பண்ணல, குவைட்டா தான் இருக்காங்க. நீட்டா இருக்கலாம், இந்த இஷ்யூவா இருக்கலாம், சும்மா இஷ்யூவை ரைஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி பெரிய போராட்டங்கள் நடத்துற இந்த விஷயங்கள்லாம் பண்ணல. ஸோ அவங்க குவைட்டா இருக்கும்போது அவங்கள ஓவர்டேக் பண்ணி சசிகாந்த் செந்தில் இதை பண்றாருன்னா இதை திமுகவும் 100% ரசிக்க மாட்டாங்க. ஸோ அதனால ஒன்று சசிகாந்த் செந்தில் இங்கே பண்றது தப்பு. அவர் கையில் எடுக்கிற இஷ்யூ கரெக்டா இருக்கலாம், அவரோட நோக்கங்கள் கரெக்டா இருக்கலாம், அதெல்லாம் வேற. ஆனா பார்ட்டின்னு இருந்தா பார்ட்டியோட இன்டர்னல் டிசிப்ளினுக்கு உட்பட்டு தான் செயல்படணும். ஸோ அந்த ஆங்கிள் சசிகாந்த் செந்தில் அவர்கள் பண்றது தப்பு. ரெண்டாவது, கட்சியோட டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இதை கையாளுறதும் தப்பு. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா லோக்கல் பார்ட்டி லீடர்ஷிப்போட தான் நீங்க இருக்கணும். பார்ட்டியோட டிசிப்ளினை நீங்க என்ஃபோர்ஸ் பண்ணணும். இந்த அடிப்படையெல்லாம் எதுவும் தெரியாம அவரு கட்சி நடத்திட்டு இருக்காரு ராகுல் காந்தி. ஸோ அதனால அதான் இந்த கட்சி இன்னைக்கு இவ்வளவு வீக்கா இருக்கிறது காரணம் இதுதான். இன்டர்னல் டிசிப்ளின் எதுவும் இல்லை, அதனால இப்படி இருக்கு. எல்லாம் பிடிச்ச டைரக்ஷன்ல அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி போறாங்க. தனிநபர்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச திசையில போறது நீங்க அனுமதிச்சீங்கன்னா கட்சி காலி ஆயிரும். இண்டிவிஜுவல்ஸ் அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து செயல்படுவாங்க. என்னோட நலன், என்னோட வளர்ச்சி, என்னோட குரோத்துக்காக அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்ப கட்சியை தூக்கி போட்டு அவங்க பிடிச்ச மாதிரி ஒருத்தனும் பண்ணிட்டு இருப்பான். அப்ப கட்சி எப்படி வளரும்? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நோக்கமும் சரியான நோக்கமா அப்படின்றதுலையும் கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஃபண்ட் ரிலீஸ் பண்ணல அப்படின்ற இஷ்யூ ஒரு வருஷமா போயிட்டு இருக்கு. ஆனா அப்போதெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணாம இப்போ நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து உண்ணாவிரதம் இருக்கிறீங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்தாக நீட்டை நீக்கிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க கூட்டணியில இருக்கீங்க. அவங்க ஆட்சியை முடிக்க போறாங்க, 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ண போறாங்க. இன்னும் நீட்டு நீக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல. பல மாணவர்கள் இந்த 5 ஆண்டு காலத்துல இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலம் இதுல பல மாணவர்கள் இறந்திருக்காங்க. நீங்க திமுகவுக்கு ப்ரெஷர் போட்டு நீங்க சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் போட்டு இருந்தீங்கன்னா அது கூட சேர்ந்து மத்திய அரசு நீங்க ப்ரெஷர் போட்டுருக்கலாம். நீங்களும் நீக்குங்க நீட்டை அப்படின்னு சொல்லிட்டு நீட்டை முன்வைத்து நீங்க உண்ணாவிரதம் இருந்திருந்தீங்கன்னா அவங்க நோக்கமும் சரி நீட்டையும் நீக்குங்க, நீங்க ஃபண்டையும் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இது ரெண்டையும் சேர்த்து நீங்க ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்க நோக்கம் சரியாக இருக்கு, கரெக்டா போயிட்டு இருக்காரு, இவருக்கு அரசியல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதரவு கூட தெரிவிக்கலாம். ஆனா நீட்டெல்லாம் நீங்க பின்தள்ளிட்டு ஒரு வருஷமா போயிட்டு இருக்கு இந்த ஃபண்டு விஷயம் தொடர்பாக. இப்பொழுது நீங்க உண்ணாவிரதம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இமேஜ் வெளியே தெரியணும், உங்களுடைய ஃபோக்கஸ் வெளியே தெரியணும். ராகுலை விட நம்ம கொஞ்சம் வெளியே தெரிஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்ற அடிப்படையில நீங்க ஒர்க் பண்ணும்பொழுது உங்க நோக்கமே அடிபட்டு போகுது இல்லையா? சோ இந்த இடத்துலதான் சசிகாந்த் செந்தில் சறுக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இது இண்டிவிஜுவலிஸ்டிக்கான ஒரு செயல்பாடு, ஒரு தனிநபரை மையமா வச்சு செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு. கட்சியில இருக்கிற ஒரு நபர் கட்சியோட சேர்ந்துதான் டிராவல் பண்ணும். தனி மனிதரா அவர் சிந்திக்கவும் கூடாது, தனிநபரா அவர் செயல்படவும் கூடாது. ஸோ அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது சசிகாந்த் செந்தில் அவர்கள் இங்க தனிநபரா செயல்படுறாரு. இப்ப நம்ம அவர்கிட்ட போய் கேட்டா மேபி வேற விளக்கங்கள் கொடுக்கலாம். லீடர்ஷிப் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் பார்ட்டில இருக்க நிறைய பேர் நீங்க தனியா போய் பேசினீங்கன்னா லீடர்ஷிப் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நாங்க நிறைய செய்ய முயற்சி பண்றோம், அவங்க எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லலாம். அப்படியே லீடர்ஷிப்பை உங்களால எதுவும் பண்ண முடியல, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல, நீங்க சொல்றதை அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் செய்யாமலே லீடர்ஷிப் இருக்காங்களா, நீங்க வேற கட்சி தான் பார்க்கணும். ஆனா ஒரு கட்சிக்குள்ள இருக்கிறீங்கன்னா கட்சியோட டிசிப்ளினுக்கு உட்பட்டு தான் நீங்க செயல்படணும், கட்சியோட தலைமைக்கு உட்பட்டு தான் நீங்க செயல்படணும். இங்க சசிகாந்த் செந்தில் அவர்கள் ஒரு கட்சிக்காரரா அங்க செயல்படல, ஒரு இண்டிவிஜுவலா தான் அவர் செயல்படுறாரு. அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது, அவர் கையில் எடுக்கக்கூடிய இஷ்யூக்குள்ளே நான் போல, அது கரெக்ட் தப்பு இதெல்லாம் செகண்டரி. ஆனா அதை அப்ரோச் பண்ற விதம் இருக்கு பாருங்க, ஒரு காங்கிரஸ்காரரா அவர் அப்ரோச் பண்ற விதம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப தவறுன்னு நான் பாக்குறேன். அப்புறம் அப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி 1 இயரா இந்த இஷ்யூவை கையில் எடுக்கல. நீட் மாதிரியான வேற இஷ்யூஸும் இருக்கு. நீட் மட்டும் இல்ல, நீட் மாதிரி வேற நிறைய இஷ்யூஸுமே இருக்கு. அதெல்லாம் அவரு கையில் எடுக்கல. ஸ்பெசிபிக்கா இந்த இஷ்யூ மட்டும் கையில் எடுக்கிறார், அதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க, அடுத்த நீட்டையும் கையில் எடுக்கிறாருன்னு வச்சுப்போம், திமுகவுக்கு இன்னும் கடுப்பாகும். நாங்களே குவைட்டா இருக்கோம் பேசாம எப்படி மூடி மறைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, மேபி அப்படி கூட யோசிச்சிருக்கலாம். ஏன்னா நீட் எடுத்து அது திமுகவுக்கு சிக்கல் ஏற்படும். இப்ப ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்றது, டெவல்யூஷன்ல இருக்கிற பிரச்சனை, இதெல்லாம் வெகுஜன மக்களுக்கு பெருசா போய் சேரல அந்த இஷ்யூஸ்லாம். ஆனா நீட்டை திமுக முக்கியமான எலெக்ஷன் ப்ராமிஸா முன்வைக்கிறாங்க, அதை மெயின் இஷ்யூவா மாத்துறாங்க. 21 எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அதை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க.
ஸோ அதனால இப்ப திமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் என்னன்னா, அவ்வளோ பேசுனீங்க, இப்ப ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க, ஒன்றும் செய்யவும் இல்லை, ரிசல்ட்டும் வரல. குறைந்தபட்சம் நீங்க ஒரு விளக்கம் கொடுக்கணும்ல என்ன நடந்ததுன்னு. அது கூட பெரிய கிளியரான விளக்கம்லாம் நீங்க கொடுக்கல. அமைதியா நீங்க அதை ஒழிச்சு வச்சிருக்கீங்க அதை. ஸோ சசிகாந்த் செந்தில் அதை கையில் எடுத்தாருன்னா திமுக சைட்ல இருந்து கடுமையான எதிர்வினை ஆமா வரும். ஆமா வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த இஷ்யூமே திமுகவுக்கு சிக்கல் தான். இப்ப இந்த இஷ்யூ ஃபண்ட்ஸ் வரலன்றது சசிகாந்த் செந்தில் எடுக்கிறாரு, திமுக தானே அதை கையில் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நீங்க தானே இங்க திமுக தானே இங்க தமிழ் மக்களுக்கு நீங்க தானே ரெஸ்பான்சிபிலிட்டி. தமிழ் மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா யார் அதுக்கு பொறுப்பு? திமுக தான் பொறுப்பு. ஸோ இப்ப ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணலன்னு வருது, அப்ப மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது, யாரு முன்னின்று இருக்கணும் இதுல? இதுல திமுக தான் முன்னின்று இருக்கணும். இங்க சசிகாந்த் செந்தில் தனியா போறாரு, அதுவும் காங்கிரஸ் பார்ட்டியில ஒன் மேன் ஆர்மியா அவர் அங்க நிக்கிறாரு. ஸோ இத காங்கிரஸ் பார்ட்டியும் இதை அலோவ் பண்ணக்கூடாது, திமுக இத கண்டிப்பா ரசிக்க மாட்டாங்க. இது எனக்கு நிஜமாவே ஆக்சுவலா ராகுல் காந்தியோட அந்த இதை எப்படி அப்ரோச் பண்றாருன்றதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவரு இண்டிவிஜுவல் பக்கம் நிக்கிறாரு, பார்ட்டி பக்கம் நிக்காம. உங்களுக்கு ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்கு, அப்ப நீங்க பார்ட்டி பக்கம்ல நிக்கணும். நீங்க அப்பாயின்ட் பண்ண லீடர் தானே அவரு செல்வ பிறதகின்றது. அப்ப நீங்க பார்ட்டி பக்கம் நிக்காம, பார்ட்டியோட அப்பாரட்டஸை மதிக்காம ஒரு இண்டிவிஜுவல் பக்கம் நீங்க நிக்கிறீங்க, அந்த இண்டிவிஜுவலை நீங்க சப்போர்ட் பண்றீங்க. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ராகுல் காந்திக்கு ஒண்ணு பிடிச்சா அதை சப்போர்ட் பண்ணுவார், அதை செய்வாருன்னா அப்புறம் பார்ட்டி எதுக்கு? ராகுல் காந்தி தனியாவே நிக்கலாமே இப்ப, இயக்கம் நடத்திட்டு போலாம். ஆமா. ஸோ அதனால ராகுல் காந்திக்கும் சிக்கல் அதுதான். ராகுல் காந்தி ஒரு எக்ஸ்ட்ரீம் எலிமெண்டா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல ராகுல் காந்தி பார்ட்டி ஸ்ட்ரக்சருக்கு உட்பட்டு செயல்படணும். இந்த பொறுப்பை ஏற்று இந்த பொறுப்புக்கு உட்பட்டு நீங்க செயல்படணும். கட்சியோட அந்த டிசிப்ளினை முதல்ல ராகுல் காந்தி உள்வாங்கணும். அதை ராகுல் காந்தி அந்த கட்சி டிசிப்ளின் உட்பட்டு செயல்படும் போது மற்றவங்களையும் அதுக்கேற்ற மாதிரி அவர் வழிக்கு கொண்டு வருவார். இங்க அவரும் அதுக்கு உட்பட்டு செயல்படுறது இல்லை. அப்புறம் அவருக்கு பிடிச்ச மாதிரி சில பேருக்கு நீயும் மீறி செயல்படுன்னு அவங்களுக்கு அந்த ஃப்ரீடமையும் கொடுக்குறது, இது கரெக்ட் கிடையாது. ராகுல் காந்தி கிட்டத்தட்ட ஒரு 50 வயது வந்து ஆக போகுது. ஆனா இந்தியாவை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக அவர் எமர்ஜ் ஆயிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பெரிய கேள்விக்குறி தான். அவங்களுடைய ஃபேமிலி அப்படி இருந்தது. நேருல தொடங்கி இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி வரை வந்து ரொம்ப லெகசி உள்ள ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்க, இந்தியாவை வழி நடத்தினாங்க. ஆனா ராகுல் காந்திக்கு அந்த ஸ்கில் இருக்கா, அந்த கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய கேள்விக்குறியா தானே இருக்கு. மக்களே பெரிய நம்புற மாதிரி தெரியலையே ராகுல் காந்தியை. நானும் நம்பல. எனக்கும் என்னோட பார்வை என்னன்னா, ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பிஎம் மெட்டீரியல் கிடையாது. அவர்கிட்ட சில நல்ல குவாலிட்டிஸ் நிறைய இருக்கு. அவரோட அரசியல் ஓகே, நான் பிஜேபியோட அரசியலோட ஒப்பிடும்போது அவரோட அரசியலை விட நான் ஏத்துப்பேன். ஆனா ராகுல் காந்தின்ற ஒரு இண்டிவிஜுவல் பிஎம் மெட்டீரியலான்னு கேட்டீங்கன்னா 100% அவர் பிஎம் மெட்டீரியல் கிடையாது. அதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப நாளைக்கு நீங்க மன்னர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க மன்னர் மாதிரி பிஹேவ் பண்ணணும். நாளைக்கு நீங்க மன்னர் ஆகணும்னா இன்னைக்கு நீங்க மன்னர் மாதிரி பிஹேவ் பண்ணணும். மோடி சின்ன வயசுல இருந்தே இந்த அயன் பண்ண கிறிஸ்பான ட்ரெஸ் தான் போடுவாராம். 80s 90s அப்படிதான் அவர் போடுவாராம். ஸோ அந்த இமேஜ் கான்சியஸா இருக்கிறது பாருங்க. அதுக்கப்புறம் அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் அதுக்கு முன்னாடியும் அவருக்குன்னு சில அந்த ட்ரெஸ் தைச்சு கொடுக்கறதுக்கெல்லாம் கரெக்டான ஆட்கள் உண்டாம். குஜராத் அந்த டைம்ல இருந்தே அவருக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா அந்த கடைலாம் எனக்கு மறந்து போச்சு, அவங்க தான் ஸ்பெசிஃபிக்கா பண்ணுவாங்களாம். மோடி அவர்கள் ஸ்டார்டிங்ல இருந்து அவருக்குன்னு கேமரா டீம்லாம் வச்சிருப்பாரு, அவரை கரெக்டா இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸா இருந்தார். நீங்க பொலிட்டீஷியனுங்க, நீங்க போய் இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள்கிட்ட நீங்க போய் டைரக்டா போய் பேச முடியாது. ஸோ நீங்க தான் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும். அப்ப சந்திரமுகி படத்துல வர மாதிரி சந்திரமுகியா போய் நின்னா சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிட்டா சந்திரமுகியா மாறிட்டா அப்படின்ற மாதிரி. சோ அப்பல இருந்து சின்னதுல வரணும் அந்த எண்ணம். நீங்க முதல்ல உங்களை ஒரு லீடர்னு மதிக்கணும், உங்களை நீங்களே மதிச்சுக்கணும். ரெண்டாவது ஒரு மன்னரா நீங்க மாறணும், இல்லைன்னா ஒரு ஃபியூச்சர் பிஎம்ஆ நான் ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிஹேவ் பண்ணணும். ராகுல் காந்தி ஒரு மன்னர் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறார். நான் நாளைக்கு மன்னராக போறேன் அப்படின்ற அந்த, நான் ஏன் மன்னர்னு சொல்றேன்னா, காந்தி டினாஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க டினாஸ்டிக் ரூல் தான் இருக்கு, அங்க மன்னராட்சி தான் நடந்துட்டு இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த ஆங்கிள் இருந்து சொல்றேன். இப்ப ராஜீவ் காந்தி அதை புரிஞ்சுக்கிட்டார். அவரு பாத்தீங்கன்னா தன்னை ஒரு ஸ்டேட்ஸ்மேனா ஒரு பெரிய லீடரா ப்ரொஜெக்ட் பண்ணுவார். அவரு இந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்டோட போய் சேர மாட்டாரு, அதே மாதிரி ரேடிக்கல் ஐடியாஸ்லாம் அவர் பேச மாட்டாரு. தன்னை ஒரு சாமானியனா அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கல. அவரு சாமானியன் கிடையாது. நீங்க காந்தி ஃபேமிலியில பிறந்திருக்கீங்க, நீங்க ஒன்றும் சாமானியன் கிடையாது. நீங்க ஃபியூச்சர் கிங் ஆகிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு மனிதர். அப்ப நிஜமாவே உங்களுக்கு அடுத்த மன்னர் ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதனால ராகுல் காந்தி பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, தன்னை ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய லீடரா ப்ரொஜெக்ட் பண்ணணும், ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளா அவரை ப்ரொஜெக்ட் பண்ணணும். சில நேரங்கள் என்ன ஆகும்னா, பெரிய இடத்துல இருக்கவங்களுக்கு லெஃப்ட் ஐடியாஸ் வந்து நிறைய உள்ள போயிடும்.
அவங்க பெரிய பணக்காரர்களா இருப்பாங்க, ஆனா நான் சாமானிய மக்களுக்கான ஆளா இருக்கணுன்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. நீங்க சாமானிய மக்களுக்கான ஆளா இருக்கலாம், பட் நீங்க சாமானியனா மாறிடக்கூடாது. நீங்க சாமானியனா மாறிட்டீங்கன்னா உங்களை மக்கள் ஃபியூச்சர் பிஎம்மா பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்க நான் ஒரு பெரிய ஸ்டேச்சர் உள்ள ஆளுன்ற மாதிரி தான் நீங்க உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். ஆனா நீங்க பொலைட்டாலாம் இருங்க, நான் திமிரோடலாம் இருங்கன்னு நான் சொல்ல வரல. ராஜீவ் காந்தி அந்த மாதிரி தான் இருந்தார். அவரு தன்னை ஒரு ஸ்டேட்ஸ்மேனா, பெரிய ஒரு லீடரா, டால் லீடரா அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிப்பார். ஆனா அவரு பொலைட்டா இருப்பாரு. இப்போ பத்திரிகைகள்லாம் சந்திக்கிறாங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைப்பாராம். இந்த ரொம்ப திமிரா இருக்கிறது, சுத்தி இருக்கவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறது இதெல்லாம் பண்ண மாட்டாராம். ஸோ அந்த மாதிரியான ஒரு லீடரா இருங்க. நான் ஃபியூச்சர் பிஎம், நான் இப்படிதான் இருப்பேன், ஒரு டாலான ஒரு லீடர் அப்படின்ற மாதிரி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. ராகுல் காந்தி அப்படி பண்ணல. ராகுல் காந்தி தன்னை ஒரு ராடிக்கல் லெஃப்ட் எலிமெண்ட் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது கரெக்ட் கிடையாது. அவர் எடுக்கக்கூடிய இஷ்யூஸ்லாம் பார்த்தா அதுல தான் சிக்கல் இருக்கு. அவர் எடுக்கக்கூடிய இஷ்யூஸ்லாம் எலக்டோரலா பெரிய ரிசல்ட் அவருக்கு ப்ரொடியூஸ் பண்ணாது. அவருக்கு அந்த சிக்கல் இருக்கு. ஸோ அவரு ஓவராலா இந்தியா, ஓவராலா காங்கிரஸ் பார்ட்டி, ஓவராலா இந்தியன் பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்ல இருந்து அவர் பார்க்க மாட்டேங்கிறார். அவரு தன்னை சென்டர் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சின்ன வயசுல இருந்தே அவருக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால தன்னை சுத்தி உலகம் போகணும் அப்படின்னு அவர் பாக்குறாரு. அப்படி நடக்காது. நீங்க இந்த டிசைனை புரிஞ்சுக்கணும், அதுக்கு உங்களை உட்படுத்திக்கணும். காங்கிரஸ் பார்ட்டி இருக்குன்னா அதுக்குள்ள நீங்க உங்களை ஃபிட் பண்ணணும். இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ராகுல் காந்தி அவருக்கு பிடிச்ச மாதிரி செயல்பட்டு இருக்காரு, காங்கிரஸ் பார்ட்டி அவருக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கு. அப்ப என்ன நடக்கும்? விளங்காதுன்றீங்க. காங்கிரஸ் பார்ட்டி அதனால இப்படி இருக்கு. ஓகே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களுடைய விஷயம். ஓபிஎஸ் அவர்கள் பத்தி நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கோம், ஆனா யாரும் பேச மாட்டாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மதுரையில் ஒரு மாநாடு போடுவதாக சொல்லியிருந்தாரு. அதிமுகவுடைய தொண்டர் உரிமை மீட்பு குழு சார்பாக ஒரு மாநாடு வந்து போடப்படும் இந்த மாதம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்பொழுது பின்வாங்கியிருக்காங்க. அந்த மாநாடு இப்போதைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிருக்கிறதாக செய்திகள்லாம் வருது. ஸோ இதனால அவரை நம்பியிருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து அதிருப்தியில இருக்கிறதாகவும், எடப்பாடி கிட்டே போய் சரண்டர் ஆகிடலாம் அப்படின்ற அடிப்படையில் அவங்க யோசிக்கிறதாகவும் செய்திகள்ல வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க ஓபிஎஸ் அவர்களுடைய இந்த அரசியல் எதிர்காலம் எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க, அவர் யாருமே அவரை பத்தி பேச மாட்டேங்கிறாங்கன்னு. உண்மைதானே அது இல்லையா? இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா, இந்த விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு என்னமோ அதில் 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்க்குறேன். ஒன்று, ஓபிஎஸ் அவர்கள் வீக்காக இருக்காரு, 2வது இபிஎஸ் அவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்றது அது காட்டுது. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் ஸ்டார்டிங்ல இருந்து அவரு இந்த டாமினன்ட் ரோல் அவரு பிளே பண்ணது கிடையாது. டிடிவி தினகரன்லாம் பார்த்தா தனியாக இண்டிபெண்டா ரன் பண்றாரு பாருங்க. இந்த விஷயத்தை அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணல. யாரோ ஒருத்தங்களை சார்ந்து தான் அவர் இருந்திருக்காரு. செகண்ட் ஃபிடில்பாங்கல்ல, மெயினான ஆளுக்கு ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தாரு. அதுக்கப்புறம் இபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது இபிஎஸ் அவர்கள் தான் டாமினன்டான பொசிஷன்ல இருந்தார், முக்கியமான இடத்துல அவர் இருந்தார். இவர் ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி இவர் சைட்ல இருந்தார். ஸோ அந்த செகண்ட் ஃபிடில் ரோலை தான் அவர் பிளே பண்ணியிருக்காரு. இந்த ஒரு செகண்டரி பவர் மாதிரி. இப்போ மோடி அவர்கள் இருக்காருன்னா அமித்ஷா அவர்கள் கூட இருக்காரு பாருங்க, அந்த மாதிரியான ரோல். யூஸ்வலா அந்த செகண்ட் ஃபிடில் ரோல் பிளே பண்ணியிருப்பாங்கல்ல, செகண்டரி ரோல் பிளே பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கனால அந்த பிரைமரி ரோலை பிளே பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் அத்வானியால் அந்த ரோலை பிளே பண்ண முடியல. நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க அத்வானி அவர்களை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு, ஆனா அது கடைசி வரைக்கும் நடக்கல. கடைசி வரைக்கும் வாஜ்பாய் அவர்களோட ரைட் ஹேண்டா தான் அத்வானி இருந்தார். அதே மாதிரி தான் அமித்ஷா அவர்களுக்கும் நான் பாக்குறேன். மோடி அவர்கள்னா அமித்ஷா அவர்களால் தனியாக சர்வே ஆக முடியாது. மோடி அவர்கள் இருக்கிற வரைக்கும் தான் அமித்ஷா அவர்கள் அவரோட ரைட் ஹேண்டா இருக்க முடியும். ஸோ இங்கேயும் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே தனியா ஒரு இண்டிபெண்டான ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா அவர் என்னைக்குமே இருந்தது கிடையாது. இன்னொருத்தவங்களை சார்ந்தே தான் அவரு இருந்திருக்கார். ஸோ அந்த வகையில இப்ப இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, கட்சிக்காரங்களாம் கோவத்துல இருக்காங்க, ஏன்னா மாநாடு நடத்துவோம் அப்படின்ற மாதிரி அவர் அறிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அதையும் போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, அவரு அந்த ஒரு தனி இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ராங் லீடர் அவர் செயல்பட மாட்டேங்கிறார். அவருக்கு அந்த விஷயத்த ஸ்ட்ராங்கா பண்ண முடியல. கிட்ட நெருங்கும் போது அப்படியே ரிவர்ஸ் போறார். யாரையோ சார்ந்திருக்க வேண்டிய ஒரு தேவை அவருக்கு இருக்கு. இண்டிபெண்டன்ட் ஃபோர்ஸா அவரால் நிக்க முடியல. ஸோ அதனால ஓபிஎஸ் அவர்கள் வீக்கா இருக்காரு, அதை இது காட்டுது. ஸோ அவருக்குள்ள சில விஷயங்கள் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே சில ஸ்ட்ரென்த் இருக்கும், சில வீக்னஸ் இருக்கும். அவருக்கு வேற நிறைய ஸ்ட்ரென்த்லாம் இருக்கும். இது அவரோட பலவீனம், அது அங்க வெளிப்படுது. 2வது இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல எல்லாத்தையும் அவரு வழுக்கி கொண்டு வரதையும் நம்ம பார்க்க முடியுது. ஒன்று, ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி எல்லாம் அவர் சேர்க்க மாட்டேன் அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா இருக்காரு. 2வது பிஜேபியையும் அதை செய்ய வைக்கிறார். ஸோ இப்போ பிஜேபியும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட டிடிவி கிட்டலாம் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றாங்க. ஸோ ஓபிஎஸ் அதனால தான் கோவமே படுறாரு. நான் இவ்வளோ பேசுறேன், எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னா அவரு வெளில போறார். டிடிவி அவர்களுக்கும் அதே நிலைமை தான்.
அவங்களையும் பெருசா அகாமடேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்ப இபிஎஸ் அவர்களால பிஜேபியை வழி கொண்டு வர முடியுது. எனக்கு இவங்களை பிடிக்காதுன்னா நீங்களும் அவங்கள உள்ள கொண்டு வரலாம் முயற்சி பண்ணக்கூடாது, என்ன மாதிரியே நீங்களும் அவங்க கிட்ட ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர்னால பிஜேபியை கொண்டு வர முடியுது. ஸோ இது இபிஎஸ் அவர்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டுது. அது போக இப்போ அண்ணாமலை அவர்களே பார்த்தீங்கன்னா அவரோட பிஹேவியர்லேயே நிறைய மாற்றங்கள் இருக்கு. அவருமே இப்ப இபிஎஸ் அவர்களோட லீடர்ஷிப்பை ஏத்துக்கிறார். ஸோ இப்ப இந்த ஓபிஎஸ் அவர்களோட இந்த எபிசோட் இருக்குல்ல, இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இது ரெண்டு தான். ஒன்னு, ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப வீக்கா இருக்காரு, அவரால் தனியா இண்டிபெண்டா செயல்பட முடியல. ஸோ அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஏடிஎம்கேல போய் சேரலாம். ஏன்னா பிஜேபி ஆப்ஷன் இல்லை. ஸோ ஏடிஎம்கேவோட போய் சேரலாம். பட் அதுக்கு இபிஎஸ் எந்த அளவுக்கு ஒத்துப்பாருன்னு நமக்கு தெரியல. பட் அவரால் தனியா இயங்க முடியாது, ஒரு இண்டிபெண்டன்ட் லீடரா தனியா இயங்க முடியாது. அதை இப்ப இது காட்டுது. ரெண்டாவது, இபிஎஸ் ஃபுல் கண்ட்ரோல்ல இப்ப இருக்காரு. ஏடிஎம்கேன்ற கட்சியை பொறுத்தளவுல அவரு ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்காரு. அது போக அலையன்ஸ்னு வரும்போது பாஜகவையும் ஓரளவுக்கு அவரால் இப்ப வழிக்கு கொண்டு வர முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஓபிஎஸ் அவர்களுக்கு அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறிதான்றீங்க? தெரியல. நம்ம அதான் யூஸ்வலா முன்னாடிலாம் பேசும்போது டக்குன்னு ஏதாவது சொல்லிடுவேன். பட் இந்த மாதிரியான கேள்விகள் வரும்போது நம்ம கொஞ்சம் மெச்சூர்டாகவும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான லீடர். நமக்கெல்லாம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? ஏதோ கொஞ்சம் விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவரு லீடர்ஷிப் பொசிஷன்ல இருந்தவர், பெரிய ஒரு பயணம் அவருக்கு இருக்கு. முக்கியமா என்னன்னா, நம்ம சில நேரங்கள்ல ஓபிஎஸ் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறோம். ஆனா அவரு எக்ஸ்சிஎம்ங்க. அவரு எக்ஸ்சிஎம்ன்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ அவரோட ஸ்டேச்சர் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதனால என்னை பொறுத்தளவில் இப்போதைக்கு பார்க்கும்போது அவருக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரில, பெரிய ஸ்கோப் இருக்கிற மாதிரி தெரில. எல்லா கதவுகளும் மூடி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பிஜேபி பெருசா அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கல. இப்ப அதிமுகலையும் இபிஎஸ் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அப்ப வேற என்ன ஆப்ஷன்? அவருக்கு விஜய் மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரு எக்ஸ்சிஎம்னா அதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு. அவர் இன்னைக்கு இறங்கி போய் விஜய் கூட போய் ஒரு கூட்டணி வச்சு டிவிகே மாதிரியான ஒரு புது கட்சியோட போய் கூட்டணி வைக்கிறாருன்னா அவருக்கு அது கரெக்டா இருக்காது. அவருக்கு அவர் மாதிரியான ஸ்டேச்சர் இருக்கக்கூடிய ஒரு லீடருக்கு அது ரொம்ப மரியாதையா இருக்காது. ஸோ அதனால அதை பண்ணுவாரான்னு நமக்கு தெரியல. ஸோ அப்ப பார்க்கும்போது வேற ஆப்ஷன்ஸ் பெருசா இல்லை. ஸோ அதனாலதான் எப்படி போகும்னு நமக்கு தெரியல. ஓகே, முடிஞ்சிருச்சு. அரசியல் தாண்டி நேற்று ஒரு ரியாலிட்டி ஷோ, அதாவது நீயா நானா, அந்த ஷோல வந்து நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு இருந்தோம் திருநாய்கள் தொடர்பான விஷயங்கள். நேற்று அவங்க வந்து அந்த ஷோலையும் பேசியிருந்தாங்க. திருநாய்களை வெறுக்கக்கூடியவர்கள் திருநாய்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு ரெண்டு தரப்பா பேசுனாங்க. ஷோ வந்து ஒரு பக்கமா தான் போச்சு. திருநாய்களுக்கு எதிராக தான் நம்ம கொஞ்சம் இருக்க வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷோ ஆனது கட்அவுட் ஆச்சு. ஸோ எப்படி பார்த்தீங்க? நிறைய பேர்லாம் வந்து பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நாய் வந்து இப்படி சவுண்டு கொடுத்தா அது இப்படி ரியாக்ட் பண்ணும், இப்படி சவுண்டு கொடுத்தா அது இப்படி ரியாக்ட் பண்ணணும்லாம் நிறைய கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. ஆனா ஒரு குழந்தைகள் சாவுது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களால உள்வாங்கிக்க முடியல. அது கடிச்சு சாவுது அப்படின்ற ஒரு விஷயத்த உள்வாங்கிக்க முடியாம திருநாய்களுடைய ஆக்டிவிட்டிஸாக ரொம்ப உள்வாங்கி இருக்காங்களே தவிர்த்து மனிதர்களுடைய அந்த உணர்வுகளை வந்து அவங்க புரிஞ்சிக்க மறுக்கிறாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? அதான் இந்த இஷ்யூவை பொறுத்தளவில் நம்ம ஏற்கனவே எடுத்த ஸ்டாண்ட் தான். திருநாய்களை பொறுத்தளவில் அவங்க தெருக்களில் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கலாம் அப்படின்ற சூழல் இருக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு அந்த நாய்கள் யாரையாவது கடிக்கலாம், ஏதாவது பிரச்சனை வரலாம். அப்போ யார் அவங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது அப்படின்ற விஷயம் இருக்குது. அதனால சும்மா யாரோட கண்ட்ரோலும் இல்லாமல் இந்த மாதிரி நாய்கள் சுற்றிட்டு இருக்கிறத நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. அது கம்ப்ளீட்டாக அது கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணப்படணும். எப்படி வளர்ந்த நாடுகள்லாம் அதை கண்ட்ரோலில் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இங்கேயும் கண்ட்ரோலில் வைக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் தவறு பண்ணக்கூடிய நாய்கள் மட்டும் பிடிச்சிட்டு போங்க, மற்ற நாய்களை விட்டுருங்க, இந்த மாதிரிலாம் எதையாவது பேசி குழப்பக்கூடாது. எந்த நாய் தவறு பண்ணுது, எந்த நாய் தவறு பண்ணும், அப்புறம் தவறு பண்ண நாயை நம்ம எப்படி போய் பிடிக்க போகிறோம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதுக்குள்ளெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பாக போகக்கூடாது. இந்த இஷ்யூவில் எந்த குழப்பத்துக்கும் இடமே கிடையாது. தெருநாய்கள் கண்டிப்பாக பிரச்சனை தான். ஒரு குழந்தைலாம் உயிரிழக்கக்கூடிய சூழல் ஏற்படுதுன்னா அதெல்லாம் நம்ம அலோவ் பண்ணவே கூடாது. கம்ப்ளீட்டாக அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ ஒரு குழந்தைய பற்றி பேசாமல் நாய்களை பற்றி ஒரு கூட்டம் பேசுதுன்னா எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ரெண்டாவது, எனக்கு இந்த ரியாலிட்டி ஷோஸ் இருக்குல்ல, எனக்கு அதில் பெரிய உடன்பாடும் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொசைட்டில கூட மூடு ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க. இப்போ சொசைட்டியில் என்ன மூடு இருக்கு? நாய்க்கு எதிராக, அது திருநாய்க்கு எதிராக, திருநாய்களுக்கு எதிரான மூடு தான் இருக்கு. ஸோ இவங்க பேசினாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு உதவணும்னு தெரியும் அந்த ஆட்களுக்கு, இந்த டிபேட் நடத்துறவங்களுக்குலாம். அப்புறம் என்ன பண்றது, டிவியில போட்டு அவங்கள வில்லனாக்கி அடிச்சு துவைச்சு
அவனை ஒரு ஒரு side-ஆ மிகப்பெரிய கொண்டு போறது. ஆமா மிகப்பெரிய ஒரு வில்லனா அவனை ப்ரொஜெக்ட் பண்றது. அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்லாம் பயங்கரமா ஷேர் Share ஆகும். ஆகும். பாரு இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான். எனக்கு அந்த ஒருத்தனை காலி பண்றதுன்னு இருக்குல்ல, அவன் வீக்கான ஸ்பாட்ல இருக்கலாம், அவனை அடிச்சு காலி பண்ணலான்ற ஒரு இடம் இருக்குல்ல, எனக்கு அதுல பெரிய உடன்பாடு கிடையாது. இப்ப பாக்குறேன் இந்த வாட்டர்மெலன் ஸ்டாரே அதே மாதிரி தான். டிவில எல்லாம் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க, உட்கார வச்சு அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க அந்த ஆளை. அதான் எனக்கு பாவமா இருக்கு. தெரியுது அவர் தான் தெளிவா இல்ல, தன்னை வந்து சூப்பர் ஸ்டார்ன்றாரு, தெரிஞ்சு சொல்றாரா தெரியாம சொல்றாரா, இல்ல இப்படி எல்லாம் பேசினா நமக்கு நல்ல வியூஸ் எல்லாம் கிடைக்கும்னு வேணும்னே இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்காரா நமக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நமக்கு ஆனா தெரியுது. இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து முதல்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தட்டி தட்டி வச்சாதானே இப்படி பார்த்து வந்து மத்தவங்க வரமாட்டாங்க. இது இல்ல இவரே வராரு, அப்ப நம்மளும் இந்த மாதிரி பண்ணி கோமாளித்தனம் நான் என்ன பண்ணலாம். சொல்றேன், நீங்க தட்டவே தேவையில்லை. கோமாளித்தனமா பண்றவன நீங்க செலிப்ரேட் பண்ணாதீங்க. அவனை ஷேர் பண்றது எடுக்கிறது நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே அவனை கொண்டாடுறோம், அதை பண்ணாம இருந்தா போதும். ஒன்ஸ் நம்ம என்ன பண்றோம், ஒரு கோமாளி புதுசா வரும்போது பயங்கரமா என்கரேஜ் பண்ணி அவரை ஷேர் பண்ணி டேக் பண்ணி அது இதெல்லாம் பண்ணி எடுத்து அவரை பெரிய இடத்துக்கு கொண்டு போறோம். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஏதோ அப்பதான் புரிதல் ஏற்பட்ட மாதிரி அவரு கோமாளித்தனமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு, கிறுக்குத்தனமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காருன்னு அவர் அட்டாக் பண்றது இருக்குல்ல, அட்டாக் பண்ணி அவரை பெரிய வில்லன் ஆக்கி அவரை காலி பண்ணி. ஸோ இது மனிதர்களோட இயல்பா காட்டுதுன்னு பாக்குறேன். நமக்கு எப்பவுமே அடிச்சு ஒருத்தனை காலி பண்றதை பார்க்கும்போது நமக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஆனந்தம். ஆமா, நம்ம மிருகங்கள் தானே பேசிக்கலி. நம்ம அந்த இன்ஸ்டிங்ஸ்லாம் பார்த்தா உடனே நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா போதும் எவனையாவது அடிச்சு தள்ளிடணும். இங்கேயும் எனக்கு அந்த அந்த ஒரு விஷயத்த ஃபீல் பண்ண முடிஞ்சது. அஃப்கோர்ஸ் நான் அந்த நாய்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினவங்கள நான் கம்ப்ளீட்டா ஏத்துக்கவே மாட்டேன். அவங்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் அபத்தமா இருக்கு. அதே மாதிரி நீங்க சொன்னது போல அவங்க அந்த நாய்கள் மாதிரி சவுண்ட் போடுறதெல்லாம் ரொம்ப அபத்தமான விஷயங்கள் தான். பட் இருந்தாலும் இப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க ஒரு பெரிய எதிரிகளா ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறாங்கல்ல, இவன் தான் மிகப்பெரிய எதிரி, அடிச்சு தூக்குங்கடா அவன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்களா, அது என்னமோ அதை பார்க்கும்போது எனக்கு பெருசா பிடிக்கல. ரியாலிட்டி டிவி ஷோஸ்ல அது நிறைய நடக்குது. அவங்கள உட்கார வச்சு ஒரு தரப்பினரை உட்கார வச்சு அவங்கள அசிங்கப்படுத்தி அடிச்சு துவைச்சு வெளில வீசுறது இருக்குல்ல, நிறைய டிவி ஷோஸ்ல அதை நான் பாக்குறேன். ஒரு குரூப் அடிச்சு காலி பண்றது நிறைய நேரங்கள்ல நடக்குது. அது எனக்கு என்னமோ அது எப்பவுமே அது எனக்கு பிடிக்காது. அவங்ககிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, அவங்களோட கருத்துக்கள் தப்புன்றதை ப்ரூவ் பண்ணுங்க, அதோட முடிச்சுக்கோங்க. ரொம்ப காரசாரமா கொண்டு போறேன்னு சொல்லி அந்த ஒரு குரூப் அடிச்சு காலி பண்றது. பேங்க் எம்ப்ளாயிஸ், அந்த பேங்கர்ஸை வச்சு ஒரு எபிசோடு, அதுல இந்த பேங்க்காரங்களெல்லாம் போட்டு பொழந்தாங்க. நான் தான் அதையுமே சோசியல் மீடியால தான் பார்த்தது. அவங்க பேங்க்காரங்கெல்லாம் எப்படி ஏமாத்துறாங்க அது இதுன்னு இந்த பேங்கர்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப போட்டு அடிச்சு அவங்கள ஏதோ பெரிய உலகத்திலேயே மிகப்பெரிய வில்லனுங்க மாதிரி காட்டினாங்க கடைசியில. அப்படி பண்ண தேவையில்லை. ஏன்னா இங்க மிகப்பெரிய வில்லனுங்கெல்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டிலையும் சரி உலகத்திலையும் சரி, அவங்களெல்லாம் நம்ம எதுவும் பேசுறது கிடையாது. சும்மா இந்த மாதிரியான புள்ளப்பூச்சிகளை பிடிச்சி இவ்வளவு பிடிச்சி அடிக்க தேவையில்லை. பட் இஷ்யூன்னு வரும்போது அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் ஏற்றுப்பேன். இந்த இஷ்யூல கண்டிப்பா தெருநாய்கள் ஸ்ட்ரீட்ஸ்ல இருக்கக்கூடாது. தெருக்கள்ல இருந்து தெருநாய்களை அப்புறப்படுத்தணும். ப்ராப்பரான ஒரு என்வரான்மெண்ட்ல அவங்கள வைக்கணும். ஒன்றோ தனிநபர்கள் அதை கரெக்டா பராமரிக்கணும் தெருநாய்களை, இல்லைன்னா அரசு பராமரிக்கணும். ஓனர்ஷிப் கிளைம் பண்றதுக்கு யாருமே இல்லை, கண்ட்ரோலே இல்லாம ஒரு தெருநாய் போயிட்டு இருக்குன்னா அது கவர்மெண்டோட பொறுப்பு தான். ஸோ இப்போ நாளைக்கு ஒரு குழந்தை பாதிக்கப்படுதுன்னா கவர்மெண்ட் தான் அதுக்கு பொறுப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது தெருநாய்களை கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வைக்கணும். இந்த மாதிரியான சில இண்டிவிஜுவல்ஸ் தான். ஜென்ரலாக பப்ளிக் எடுத்துக்கிட்டோம்னா 95% மக்கள் இதை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. நம்ம குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும். பெரும்பான்மையான மக்கள் சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட குழந்தைகள் ரோட்ல ஓடுவாங்க, விளையாட போவாங்க. இந்த மாதிரியான நாய்கள் அவங்களுக்குலாம் பெரிய ஆபத்தா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் பேர் பார்த்தோம்னா ரொம்ப மேல்தட்டு மக்களா இருப்பாங்க. அவங்க சேஃபான கேட்டட் கம்யூனிட்டி அங்கங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ்லாம் இருக்கும், அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. பட் பெரும்பான்மையான மக்களுக்கு இது பிரச்சனை தான். இந்த பிரச்சனையை அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ மக்கள் கண்டிப்பா இதுக்கு எதிராக தான் இருப்பாங்க. திருநாய்களை உள்ளதான் போடணும் அப்படின்றதுல அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். இனி ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது. இப்படி ஏகப்பட்ட பேச்செல்லாம் பேசிட்டு இந்த டிபேட்ஸ்லேயே பார்த்தோன்னா எல்லாம் திமுக ஆதரவாளர்கள்லாம் பயங்கரமா சோசியல் மீடியால திருநாய்களுக்கு எதிராக சண்டை போடுறதுல முன் வரிசையில் அவங்க தான் இருக்காங்க. இருக்கிறதெல்லாம் சரிதான். நாளைக்கு இது நடக்கும்போது திருப்பி கவர்மெண்ட் தான் நம்ம கேட்கணும், நீங்க ஆக்ட் பண்ணணும். சும்மா திருநாய்களுக்கு எதிராக சண்டை போடுறது மட்டும் கிடையாது, அதுங்க பாவம், அது கூட சண்டை போடுறது மட்டும் கிடையாது, இதுக்கு ஒரு சொல்யூஷனும் வேணும். நாளைக்கு ஃபியூச்சர்ல இது நடக்கக்கூடாது. இன்னைக்கு 100 நாய் தெருக்குள்ள சுத்திட்டு இருக்குன்னா டார்கெட்டை வச்சு ஃபியூச்சர்ல ரோட்ஸ்ல வந்து திருநாய்களோட எண்ணிக்கை கம்மியாகிக்கிட்டே இருக்கு. அதை நீங்க என்ஷூர் பண்ணணும். அதுவும் முக்கியம். சும்மா ஜஸ்ட் ஒரு சொசைட்டி ரெண்டா பிளவுபடுத்தி இவங்களுக்கு எதிராக அவங்க சண்டை போடுறதெல்லாம் பண்றது மட்டும் கிடையாது.
இந்த ரிசல்ட்டையும் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும், அதான் அவசியம். நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.